Neo Tunes. ஒரு அழகான பசுமையான காடு. காலை சூரியன் மெதுவாக மரங்களின் இலைகள் வழியாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அந்த காட்டின் நடுவில் நீல நிறமாக மின்னும் ஒரு அமைதியான ஏரிக்கரை இருந்தது. காற்று மெதுவாக வீச தண்ணீரின் மேல் சிறிய அலைகள் ஆடின. அந்த ஏரிக்கரையின் ஓரத்தில் நிழல் கொடுத்து பெருமையாக நின்றது ஒரு பெரிய நாவல் மரம். அதன் கிளைகளில் பச்சை கிளிகள் கூட்டமாக அமர்ந்து கீச்சு கீச்சென்று இனிமையாக பாடிக்கொண்டிருந்தன. மரத்திலிருந்து பழுத்த நாவல் பழங்கள் டப் டப் என்று கீழே விழுந்து கருப்பு நிறமாக மண்ணில் பரவியிருந்தது. அந்த இனிய மனம் காரணமாக மான், முயல், குரங்கு, நரி போன்ற பல விலங்குகள் அங்கே தினமும் வந்து முதலில் நாவல் பழம் சாப்பிட்டு பிறகு குளிர்ந்த தண்ணீர் குடித்து அமைதியாக ஓய்வு எடுத்து போவது வழக்கம். அது ஒரு அமைதியான சந்தோஷமான இடம் போல தோன்றியது. ஆனால் அந்த நீல நிற ஏரியின் ஆழத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மோசமான முதலை ஒளிந்து கிடந்தது. அது பல நாட்களாக ஒரு சரியான வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சுறுசுறுப்பான புத்திசாலி நரி அங்கே வந்தது. அது வழக்கம் போல் சுற்றி பார்த்தது. எந்த ஆபத்தும் தெரியவில்லை. அது சில நாவல் பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தது. பிறகு தண்ணீர் குடிக்க மெதுவாக குனிந்தது. அந்த நொடியில் தண்ணீர் சிதறியது. முதலை மின்னல் வேகத்தில் பாய்ந்து நரியின் காலை பிடித்தது. விட்டுடு என்று நரி பயந்து கத்தினது. முதலை சிரித்தது. இன்று நீதான் என் உணவு என்று சொன்னது. ஆனால் நரி உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டது. முதலைப்பா, நீ தவறா பிடிச்சிருக்கே. அது என் கால் இல்ல, நாவல் மரத்தோட வேறதான் பிடிச்சிருக்க என்று சொன்னது முதலை. ஒரு நொடி குழம்பியது. அது பிடியை கொஞ்சம் தளர்த்தியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நரி வேகமாக தப்பிச்சு ஓடிவிட்டது. முதலை புதிய திட்டம் தீட்டியது. முதலை மிகவும் கோபமாக, இந்த நரி என்னை ஏமாத்திடுச்சே, இந்த முறை கண்டிப்பா பிடிக்கணும் என்று முடிவு செய்தது. அடுத்த நாள் நாவல் மரத்திலிருந்து நிறைய பழங்கள் கீழே விழுந்திருந்தன. சில பழங்கள் நசுங்கி கருப்பு நிற குமிழ் போல மண்ணில் பரவி இருந்தன. முதலை மெதுவாக தண்ணீரிலிருந்து வெளியே வந்தது. அந்த நசுங்கிய நாவல் பழ சதையை தன் உடலின் மேல் தடவி கொண்டது. பிறகு பெரிய நாவல் பழக்குமிழ் குவியலின் நடுவில் அசையாமல் படுத்து கொண்டது. தூரத்திலிருந்து பார்த்தால் அது ஒரு பெரிய நாவல் பழக்குவியல் போலவே தெரிந்தது. சில நேரம் கழித்து நரி மீண்டும் அங்கே வந்தது. அது வழக்கம் போல் பழங்களை சாப்பிட்டது. ஆனால் ஒரு இடத்தில் இருந்த பெரிய குமிழ் சற்று வித்தியாசமாக இருந்தது. இது ஏன் இவ்வளவு பெரியதா இருக்கு என்று நரி யோசித்தது. அது அருகே சென்று பார்த்தது. அந்த குமிழ் அசையாமல் இருந்தது. நரி சின்ன சோதனை செய்ய முடிவு செய்தது. அடடா, இந்த நாவல் பழங்கள் எல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கு, ஆனா பெரிய குமிழ் மட்டும் பேச மாட்டேங்குதே என்று சத்தமாக சொன்னது முதலை. அமைதியாக இருக்க முயன்றது. ஆனால் நரி மீண்டும் சொன்னது, சின்ன குமிழ்கள் எல்லாம் நல்லா இருக்கு, பெரிய குமிழ் மட்டும் சத்தமே இல்லையே. அந்த நேரத்தில் முதலை தவறாக பதில் சொன்னது, நான் பேச மாட்டேன். அந்த நொடியில் நரி சிரித்தது. அடடா, நாவல் பழ குமிழ் பேசுமா? நீ முதலை தானே? முதலை உடனே பாய்ந்தது. ஆனால் நரி ஏற்கனவே பாதுகாப்பான தூரத்தில் இருந்தது. நரி தூரத்திலிருந்து சொன்னது, முதலைப்பா, வலிமை மட்டும் போதாது, புத்தி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஏமாத்த நினைப்பவன் தானே ஏமாறுவான். முதலை அமைதியாக தண்ணீருக்குள் திரும்பியது. அது அந்த நாளில் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. அந்த அழகான ஏரிக்கரை மீண்டும் அமைதியாகியது. நாவல் மரத்தின் கீழ் விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. புத்திசாலி நரி மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாக இருந்தது. யார் எளியவர் வலிமையால், யார் ஜெயிப்பார் அறிவால். நரி சொல்லும் ஒரு உண்மை
அதுதான் வாழ்க்கை வெற்றி. நரி நரி புத்தி சாலி நரி, சிக்கலில் கூட சிரிக்கும் நரி. நாவல் மரம் கீழே தினமும் நரி வந்து பழம் சாப்பிடும். ஏரிக்கரை அருகில் நின்று தண்ணீர் குடித்து போய்விடும். அங்கே அமைதியாக இருந்தது ஒரு முதலை நீரில் பதுங்கியது. அவசரமாக பாய்ந்து வந்து நரியின் காலை பிடித்தது. ஒரு நொடி பயம் இருந்தது, அடுத்த நொடி அறிவு வந்தது. அது என் கால் இல்லை என்றது. அப்படியே தப்பித்து ஓடியது, அப்பித்து ஓடியது, அப்பித்து ஓடியது, அப்பித்து ஓடியது. வலிமை மட்டும் போதாது, அறிவு இருந்தால் பயமில்லை. யோசித்து செய்பவன் தான் எப்போதும் தோற்க மாட்டான். அவசரம் செய்தால் தவறு வரும், அமைதியாக யோசித்தால் வழி வரும். அறிவும் எச்சரிக்கையும் இருந்தால் வாழ்க்கை எளிதாக மாறும். ஏரிக்கரை அருவியும் இன்று தண்ணீர் குடித்து போய்விடும். Thanks for watching. Please like, share and subscribe for more videos.